அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த OH இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். الله أكبر الله أكبر. வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, நஃபஹுத் தய்யிப் என்கின்ற இலக்கிய துறையில் மிகச்சிறந்த நூல் அது. பேரறிஞர் முக்ரி தெல்மசானி அவர்கள் அந்நூலை எழுதியிருக்கிறார். அதிலே ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். அபூபக்கர் இப்னு சஆதா என்பவரும் அவருடைய உடன்பிறந்த சகோதரரும் கார்டோபா என்கின்ற குர்துபா நகரத்திலே இருந்து துலைத்தலா என்கிற ஊருக்கு பயணப்பட்டு சென்றார்கள். அந்த துலைத்தலா என்கின்ற ஊரில் அபூபக்கருல் மஹ்சூமி என்கின்ற புகழ்மிக்க ஒரு பேரறிஞர் வாழ்ந்து வந்தார். அவரை சந்திப்பதற்காக வேண்டியே அவர்கள் கார்டோபாவில இருந்து புறப்பட்டு போயிருந்தார்கள். இவர்கள் இருவரும் அபூபக்கருல் மஹ்சூமி இடத்திலே போய் அவரை அடைந்து அவரை சந்தித்த போது அவர் கேட்டாராம், மின் ஐன அந்துமா, எங்கிருந்து நீங்கள் வருகிறீர்கள் என்று. இருவரும் சொன்னார்கள், நாங்கள் கார்டோபாவில இருந்து குர்துபாவில இருந்து வருகிறோம் என்று சொன்னார்கள். அந்த குர்துபா என்கிற நகரம் அறிவுத்துறைக்கோர் அடையாளமாக நின்று இலங்கிய நகரம். அங்கே கற்றவர்கள் குர்துபி என்று அறியப்படுவார்கள். மத எல்லைகளை கடந்து அனைத்து மதத்தின் மக்களுக்கும் கல்வி ஞானத்தை புகட்டிய பல்கலைக்கழகம்தான் கார்டோபா யூனிவர்சிட்டி. அங்கே பயின்றவர்கள் கிறிஸ்தவ உலகத்தில் பின்னாளில் பெரும் போப்புகளாக ஆகியிருக்கின்றார்கள் என்பதற்கு வரலாற்று சான்றுகள் உள்ளன. அந்த அளவுக்கு கல்வியின் கோட்டையாக திகழ்ந்த நகரம்தான் குர்துபா. அங்கிருந்துதான் அபூபக்கர் சஆதா அவர்களும் அவருடைய சகோதரரும் துலைத்தலாவுக்கு அபூபக்கருல் மஹ்சூமி அவர்களை சந்திப்பதற்காக வந்திருந்தார்கள். நாங்கள் கார்டோபாவிலே இருந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னவுடன் அபூபக்கருல் மஹ்சூமி அவர்கள் சொன்னார்களாம், நீங்கள் இப்போதுதான் வருகின்றீர்களா அல்லது வந்து நாட்கள் ஆகிவிட்டனவா என்று கேட்டார்கள். உடனே இருவரும் சொன்னார்கள், இப்போதுதான் நாங்கள் இந்த துலைத்தலா நகரத்தை வந்தடைந்திருக்கிறோம், உங்களைத்தான் முதலாக சந்திக்கிறோம் என்று சொன்னார்கள். உடனே அவர்கள் சொன்னார்களாம், இக்தரிபா, நீங்கள் இருவரும் என் அருகே வாருங்கள், நான் கார்டோபா நகரத்தினுடைய தென்றலை நுகர வேண்டும், அந்த வாடையை நறுமணத்தை நுகர வேண்டும் என்று இருவரையும் அருகிலே அழைத்து அவர்களுடைய தலையிலே அறிஞர் அபூபக்கருல் மஹ்சூமி முத்தமிட்டார். சொன்னார், உங்கள் தலைகள் கார்டோபா என்கின்ற அறிவு நகரத்தின் புழுதிகளை உள்வாங்கி இருக்கும் அல்லவா, அதன் தென்றல் காற்று உங்களை தழுவி சென்றிருக்கும் அல்லவா, அந்த கார்டோபா நகரத்தின் நறுமணம் எனக்கு இப்போது வேண்டும், ஏனென்றால் அதுதான் எனக்கு ஊர், நான் இங்கே வந்து குடியேறி இருக்கிறேன் என்று அவர் சொல்லி காட்டினார். அன்பானவர்களே, அரபுக்களிடத்திலே ஒரு பழக்கம் உண்டு. ஒரு மனிதன் தரமான மனிதனா, அவனிடத்தில் பழகலாமா, நட்பு வைத்துக் கொள்ளலாமா, அவனுடைய அணுக்கத்தை வேண்டி நிற்கலாமா என்று கண்டுபிடிப்பதற்கு அவன் தன்னுடைய சொந்த நாட்டின் மீது, சொந்த ஊரின் மீது எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறான் என்று பார்ப்பார்கள். தேசப்பற்று, நாட்டுப்பற்று, ஊர் பற்று இல்லாதவன் மீது அரபுக்களுக்கு நேசம் இருக்காது. அவனோடு அவர்கள் பழகவும் மாட்டார்கள். புகழ்மிக்க ஒரு வீரர் இருந்தார், அப்துர் ரஹ்மான் அத்தாஹில். இவருடைய பூர்வீகம் ஷாம் என்கின்ற சிரியா. உமையா ஹிலாஃபத் என்று சொல்வார்கள். இஸ்லாமிய அரசாட்சியில் உமையா ஹிலாஃபத்துக்கு தனியான ஒரு மகத்துவம் உண்டு. அந்த உமையா வம்சாவளியை சார்ந்தவர் தான் அப்துர் ரஹ்மான் அத்தாஹில். அவர் பின்னாளில் அந்தலுஸ் என்கின்ற முஸ்லிம் ஸ்பெயினுடைய ஒரு பகுதியின் ஆட்சியாளராக இருந்தார். உமையா ஹிலாஃபத்தினால் ஆளப்பட்ட பகுதிகளுக்கு இவர் ஆட்சியாளராக இருந்தார். அவர் தன்னுடைய சொந்த ஊர் ஷாம் என்கின்ற சிரியாவில இருந்து அந்தலுஸ் என்கின்ற இந்த ஸ்பெயினுக்கு வருகின்ற போது ஷாம் நாட்டில இருந்து ஒரு பேரித்தம் மர செடியை எடுத்து கொண்டு வந்து அந்தலுஸ் என்கிற நகரத்திலே அவர் நட்டு வைத்தார். ஒரு முக்கியமான பூங்காவிலே அவர் நட்டு வைத்தார். வரலாற்றின் வரிகள் சொல்கின்றன, அவருக்கு எப்போதெல்லாம் அவருடைய சொந்த ஊரை தேடுமோ, ஷாம் என்கிற அந்த நிலப்பரப்பை எப்போதெல்லாம் அவர் இழந்து விட்டதை போல உணர்வாரோ, அந்த நேரங்களில் எல்லாம்
இந்த பேரித்த மரத்தை பார்த்து கொண்டே இருப்பாராம். இது நம்ம ஊரில் இருந்து வந்த மரம், இதனுடைய தாய் மண் நம்ம ஊரில் இருந்து கொண்டு வரப்பட்டது என்று அதையே பார்த்து கொண்டிருப்பாராம். இவர் இங்கே வந்து நெடுநாட்கள் ஆகிவிட்டன, அநேகமாக 7-8 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இவருடைய உடன் பிறந்த சகோதரிகள் எல்லாம் சிரியாவில் இருக்கின்றார்கள். இவரை பார்க்க வர வேண்டும் என்ற பேராவல் அவர்களுக்கு உண்டு. ஏனென்றால் சகோதரிகள் ஒரு சின்ன தாயை போலத்தானே தம்பியை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை அவர்களுக்கு. மருத்துவர்கள் சொன்னார்கள், அந்த அரச குடும்பத்து பெண்களிடம் நீங்கள் பல நோய்களுக்கு ஆட்பட்டிருக்கின்றீர்கள், முதுமை உங்களை தழுவி கொண்டது, இந்த நேரத்தில் இது போன்ற நீண்ட பயணங்களை நீங்கள் மேற்கொள்வது உங்களுடைய உயிருக்கே ஆபத்தாக முடியலாம் என்று சொன்னார்கள். அதனால் சகோதரிகள் தங்களுடைய தம்பியை பார்க்க செல்லுகின்ற முடிவை கைவிட்டார்கள். பிறகு இங்கிருந்து தம்பிக்கு நினைவு பரிசாக அவர்கள் பழங்களை கொடுத்து அனுப்பினார்கள். அவற்றில் மாதுளை மிக அதிகமாக அவர்கள் கொடுத்து அனுப்பினார்கள். அரசவையில் இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் அத்தாகில் அந்த மாதுளங்கனிகளை பெற்றுக்கொண்டு அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அதை பகிர்ந்தளிக்கிறார். அந்த மாதுளங்கனிகளை அதுவரைக்கும் ஐரோப்பா பார்த்ததில்லை. ஷாம் என்கிற சிரியா நகரம் இன்றைக்கும் சரி வளங்கொழிக்கக்கூடிய நகரம். வளமிக்க ஒரு நகரத்தில் இருந்து வந்திருந்த அந்த மாதுளை கனியை ஒரே ஒருவர் மாத்திரம் எடுத்து கொண்டு போய் வித்தியாசமாக இருக்கிறது என்று அதனுடைய விதைகளை அவர் நடவு செய்து வைத்தார். அதனுடைய செடிகளில் இருந்து சில இலைகளை அவர் பத்திரமாக வைத்து அதை வளர்ப்பதற்காக அவற்றை துணையாக வைத்து கொண்டார். அப்படித்தான் ஐரோப்பாவுக்குள் மாதுளை வந்தது என்கிற ஒரு வரலாற்று தகவல் உண்டு. அன்புக்குரியவர்களே, பூர்வீகத்தை என்றைக்கும் நீங்கள் மறக்காதீர்கள். தாய் மண்ணை நீங்கள் மறக்காதீர்கள். அப்படி மறப்பது ஒரு நல்ல மனிதனுடைய நற்பண்புக்கான அளவுகோல் அல்ல. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருந்து இனிமேல் இங்கே அவர்களால் வாழ இயலாது என்கிற நிலையை எதிரிகள் ஏற்படுத்திய போது மதீனாவுக்கு புறப்பட்டு சென்ற நேரத்தில் மக்காவினுடைய ஒரு உயரமான இடத்திலே, மலை குன்று போன்ற ஒரு உயரமான இடத்திலே ஏறி நின்று கொண்டு மக்காவை திரும்பி பார்த்து சொன்னார்கள், மக்காவே, உலகத்தில் உள்ள ஊர்களிலெல்லாம் எனக்கு மிகவும் பிடித்தமான ஊர் நீதான். ஆனால் என்ன செய்வது, என் தத்துவத்தை, என் கொள்கையை நான் உன்னை விட கூடுதலாக நேசிக்கிறேன். எனவே இந்த மக்கள் என்னை விரட்டுகிறார்கள், அதனால் தான் இந்த ஊரை விட்டு போகிறேன், இல்லை என்றால் நான் போக மாட்டேன் என்று சொன்னார். எல்லாம் வல்ல இறைவன் அண்ணல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கின்றான். ரப்பி அதுகில்னி முதுகல சிதுகிம் வாஹிர்ஜினி முஹ்ரஜ சிதுகிம் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. என்னை இங்கிருந்து அழகிய முறையில் வெளியேற்று, மதீனாவுக்குள் அழகிய முறையிலே நுழையச் செய் என்று நீங்கள் கேட்பீராக என்று கேட்க சொன்ன அந்த பிரார்த்தனையை கேட்டுத்தான் மன ஆறுதல் அடைந்தே மக்காவை விட்டு கிளம்பினார்கள் நபிகள் நாயகம் அவர்கள். அன்பானவர்களே, நாம் வாழுகின்ற ஊர் மீதான பற்றும் பாசமும் என்றைக்கும் நம் உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வரலாற்று தகவல் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.